காலைதோறும் புதியவை. அரவணைக்கும் குணம். மே 21. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழவிடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். சங்கீதம் 94:14. ஒரு சிறுவன் மலைப்பாதை ஓரத்தில் கொய்யாப்பழம் விற்று கொண்டிருந்தான். ஒரு சிறு பிளாஸ்டிக் பையில் 4-5 கொய்யாப்பழங்கள் தான் இருந்தது. அவ்வேளையில் காரில் சென்ற ஒரு சகோதரி அச்சிறுவனை பார்த்து வண்டியை நிறுத்தி சிறுவனிடம் பேசினார். அப்பொழுது அவன் தாய் தகப்பன் இல்லாத சிறுவன் என்றும் பாட்டியின் வளர்ப்பிலே வளர்ந்து பள்ளியில் படித்து வருகிறான் என்றும் அறிந்து கொண்டாள். அவனிடம் இருந்த கொய்யா பழங்களை 1000 ரூபாய் கொடுத்து வாங்கி அவன் வீட்டிற்கு சென்று அவன் பாட்டியை சந்தித்து ஒரு பெரிய தொகையை கொடுத்து அவன் படிப்பிற்கான அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொள்வதாக சொன்னார். அதேபோல் சற்று நேரத்தில் இவ்வாறு பழங்களை விற்று கொண்டிருந்த சிறு பெண்ணுக்கும் இவ்வாறு பல உதவிகள் செய்து படிப்பினை தொடர எல்லா உதவிகளையும் செய்ய தன் தொலைபேசி எண்ணையும் கொடுத்தாள். இவ்வாறு அநேக ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்து வருகிறார். நம்மில் எத்தனை பேருக்கு இப்படி ஆற்றி தேற்றி அரவணைக்கும் குணம் இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவரைப் போலவே நாம் மற்றவருக்கு உதவிக்கரம் கொடுப்பதன் மூலம் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறோம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படியெனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. இங்கு 10 முறை தேற்றரவாளன் என்ற வார்த்தை வருகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது நமது துன்பங்களில் பங்கு கொள்ளவே. அவர் நமக்காக கஷ்டப்பட்டார். இயேசு நாம் துன்பத்திலும் பிரச்சனையிலும் பிரவேசித்து அதை தன் சொந்த வாழ்க்கையின் ஒரு அங்கமாக்கினார். நம்முடைய எல்லா கஷ்டங்களிலும் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன். பரிசுத்த ஆவியின் மூலமாக அவர் நம்மோடு வாழும்போது அவரிடம் இருந்து நாம் ஆறுதலை காண்கிறோம். இந்த நாளையும் ஒவ்வொரு நாளையும் நாம் கடந்து செல்ல வேண்டிய வலிமையை தருகிறவர் தேவன் மட்டுமே. ஜெபம். பரலோக பிதாவே, எப்போதும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. ஆமென்.